இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராண்ட் நியூ டேல ஹல்க் ஏன் இவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்கான். இந்த மூவியில் ஹல்க் ஆல்மோஸ்ட் 9 to 10 feet டாலில் தெரிஞ்சிருக்கான். ப்ரீவியஸ் மூவியில் எம்சியூ மூவியில் இந்த ஹல்க் விட இப்போ ரொம்ப பெருசாக இருக்கான். இன்ஃபினிட்டி வாலில் ஹல்க்கும் தேனாஸும் ஆல்மோஸ்ட் சேம் ஹைட் தான். ஆனால் இப்போ பிராண்ட் நியூ டேல ஹல்க் தேனாஸை விட கொஞ்சம் பெருசாக தெரியுறான். ஸ்பைடர்மேன் ஹல்கை பிடிச்சிருக்கிற ஹேண்டு தேனாஸ் ஹேண்டை விட கம்பேர் பண்ணால் ஹல்க் தான் பிக்கர். அண்ட் ஹல்கோட வாய்ஸும் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ராக்னராக்கில் என்னதான் ஃபன்னியாக காமிச்சிருந்தாலும் இப்போது ஹல்கோட வாய்ஸு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் வந்திருக்கு. ரூசோ பிரதர்ஸ் ஏன் இத்தனை நாளாக ஹல்கை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஏன் அவரோட பவரை ஃபுல்லாக வெளிக்காட்டலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா, we nerfed the Hulk. We nerfed him. We just didn't know what to do with him. We were like, what, this big powerful character? What do we do with this big powerful character? ஸோ பிராண்ட் நியூ டேல ஃபைனலாக ஹல்கோட ப்ராப்பர் பவரை அந்த ஸ்கேரிங் லுக் திரும்ப வந்துருச்சு. ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த நியூ ஹல்க் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.